டேனி தனியாக போகுது டேனி. கொஞ்சம் வா. வெளியே தனியாக சவுண்டு கேட்குது. ஒரு ஆள் அப்படி போங்க, ஒரு ஆள் அப்படி போங்க. பக்கத்தில் கல் இருக்கிற இடமா பார்த்துருக்கீங்க, அப்போ தூக்கி அடிக்கிற மாதிரி. சவுண்ட் கேட்குது. இவன் பண்ணுறானா என்ன, இவன் பண்ணுற மாதிரி தெரியல எனக்கு இதெல்லாம். அவன் தான் பண்ணுறான். இல்லை சொல்கிறீங்க. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச 2 விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று இந்த ஆத்மா, ப்ரோ கேட்குதா? அந்த புள்ளி பேய் இருக்கு, இந்த சைடு வேறு தான் கேட்காது. 2 சைடில் போய் மாற்றிக்கலாம். ஹலோ, உள்ள இருக்கீங்களா? ஆமாம் ப்ரோ. லேபை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரைட் அடிங்க. இல்லையாங்க, லேபில் யார் இருக்காங்களா? லேபில் யாரும் இல்லை. இல்லையே, இது தெரியலையே. பார்த்துட்டு தான் ப்ரோ. ஃபஸ்ட்டு இது பார்க்கல நம்ம ப்ரோ. அதுக்குள்ளே உள்ளே இருக்கிறது வாய்ப்பு இருக்கா? உள்ளே சுரங்க பாதை மாதிரி நிறையா இருக்குது ப்ரோ. அது என்னதுன்னு தெரியல. ப்ரோ யாரும் குறைங்க ப்ரோ. இவன் இந்த மாதிரி சவுண்டெல்லாம் கொடுக்கல, அதெல்லாம் வாங்கி தான் போட்டிருக்கான். யார் இது இங்கே இருந்தா இல்லை ப்ரோ. இது புதுசாக ப்ரோ. ப்ரோ இப்போ தான் நம்ம இங்கே வரோம். ஆமாம் ப்ரோ. காலேஜ் இருக்குது ப்ரோ. இங்கே பாருங்க. தண்ணி இங்கிலீஷ் படத்தில் பார்க்குற மாதிரியே இருக்கு. ப்ரோ இந்த இடத்துல தான் ப்ரோ நினைச்சேன். இந்த இடத்துல தான் ப்ரோ. ப்ரோ அதுக்குள்ளே தான் இருக்கான். இப்படியே வந்துடாதீங்க. அதுக்குள்ளே தான் இருக்கான்னு நினைக்கிறான். அவன் அதுக்குள்ளே தான் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அங்கே லாக் பண்ணுங்க, அந்த இடத்துல லாக் பண்ணுங்க. புளியில் வந்துடாதீங்க. ப்ரோ ப்ரோ பார்த்துப்போங்க ப்ரோ. ஐயோ சத்தம் வருது ப்ரோ. ஒரு சத்தம் வருது ப்ரோ. இந்த 2 டோர்லேயும் நான் வெளியே அங்கே பார்த்துட்டே தான் இருந்தோம். அந்த வழியாக வெளியே போகல. இதில் போயிருமா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இதான் நீங்கள் சொன்ன சொல்ல போங்க ப்ரோ. ஐயோ இருங்க ப்ரோ, அதை காமிச்சிடுறாங்க. கைஸ் பார்த்துக்கோங்க நல்லா. இவனே தான் தப்பிச்சு போயிருக்கான். ஆமாம் ப்ரோ. இல்லை மனுஷன் போகிறவனுக்கு தான் ப்ரோ இருக்கு. அந்த சைடு போவோம், பேக் சைடு போவோம். அதில் நேரம் போக முடியும். பார்த்துங்க தனி. ஆமாம் அமைதியாக இருங்க. இதுலேயே வருவான். வாய்ப்பு இருக்கு. இங்கே இந்த ஆமாம் ப்ரோ, இங்கே வழி இருக்கு. அந்த மூலையிலலாம் அங்கே கேப் இருந்துச்சு. ஒரு கரெக்டாக அண்டர் கிரவுண்டில் இருக்கான். இதுக்குள்ளே அண்டர் கிரவுண்ட் இருக்குது. இதுக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டு இருக்கான் அவன். இருக்கலாம் ப்ரோ.
பார்த்தோம் ரொம்ப பயமாக இருக்கு ப்ரோ அந்த இடம். பயந்துங்கன்னா வேலைக்கு ஆகாது, பயப்படாதீங்க. எங்கிட்ட இருந்து வேணா அட்டாக் பண்ணுவான், பார்த்துக்கணும். ஐயோ பார்த்து கீழே குழி இருக்கு, குழி இருக்கு. ஆ ப்ரோ நம்ம அவனை தேடுற நேரத்தில் அவனை போய் தேடிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஈஸியாக அவனுக்கு தெரிஞ்சிடும், அவன் தான் நமக்கு தெரிய மாட்டான். ஏன்னா நம்ம லைட் அடிச்சுட்டு இருக்கோம், நம்ம எங்கே இருக்கோம்னு அவனுக்கு தெரியும். அவன் லைட்டே இல்லாமல் எப்படி தான் இருக்கான்னு தெரில. எவ்வளோ பேர் இருக்கு நம்ம பக்காவாக பிளான் பண்ணிட்டாங்க நினைக்கிறேன் நம்மளை போடுறதுக்கு. வெளியே நம்மளை போடுறதுக்கா? ஆமாம், யார் என்ன மனுஷனா அவன்? நம்மளை பண்ணுறதுக்கு அவனுக்கு என்ன ப்ரோ லாபம்? இல்லை ப்ரோ அவன் இடத்துக்கு வந்திருக்கான்ல ப்ரோ. நான் நிறையா இதில் பார்த்துருக்கேன், நம்ம இந்த மனுஷனை கொன்று கறியெல்லாம் தின்னுவாங்களா, அவங்களாம் இருக்குமோ? இருக்கலாம் ப்ரோ. ஆமாம் ஆமாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இவன் வித்தியாசமெல்லாம் இருக்கான். இடமே ரொம்ப ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கும். இது பண்ணுங்க அசு. அவனோடதா? ஆமாம் ப்ரோ. ப்ரோ இப்போ அங்கேருந்து ஷூ அவனோட தான் போல ப்ரோ. இங்கே வேலை செஞ்சவனே அவனா சைக்கோ இருக்கான் ப்ரோ. அந்த லவ் மேட்டரில் ஒருத்தன் இறந்து போனான்ல, அதுலேருந்து இன்னொரு, அதாவது மர்டர் நடந்துச்சுன்னு சொன்னால, அதில் ஒருத்தன் தான் செத்துருப்பான். இன்னொருத்தன் இது மாதிரி சைக்கோ ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அப்போ அதனால அந்த பொண்ணு அங்கே வரைஞ்சி வச்சுருக்கான் அப்படி. ப்ரோ அந்த பேய் கூட வாழ்ந்துட்டு இருக்கானா? ஒருவேளை நம்ம அந்த பொண்ணை லவ் பண்ண பசங்க நினச்சி நம்மளை பழி வாங்குறோனோ? பழிலாம் அவங்களை இங்கேருந்து துரத்துறதுக்காக அப்படி பண்ணுறான். அந்த பேய் கூட இப்போ குடும்பம் நடத்திட்டு இருக்கானா? வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அதனால தான் இங்கே இருக்கான். இவ்வளோ மோசமான இல்லை, அவன் உருவமே சரியில்லை. இல்லை ரொம்ப கொடூரமாக இருந்தான். நான் பார்த்தேன், நான் ரொம்ப க்ளோஸ்அப்பில் பார்த்தேன். ஆக்சுவலாக என்னை தேடி தப்பிச்சு வந்த மாதிரி இருக்கான். என்னை தேடி தான் அவங்க அந்த சைட்லேருந்து வந்துட்டு இருந்தேன். அப்போ ஃபேஸ் அந்த தெளிவாகவே நான் பார்க்க முடிஞ்சதுனால. எங்ககிட்ட வந்து பேசுறீங்களா? பேய் சவுண்டு விடுதா, இவன் விட்றானே தெரியல. 2 பேரும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறாங்க. பேய் அந்த சைடு ஓடிச்சா, அந்த சைட்லேருந்து அதுக்கப்புறம் அந்த பேயை காணும். சவுண்ட் வந்துச்சா? இவன் மட்டும்தான் இருக்கான். இவன் வந்ததுக்கப்புறம் அந்த பேயை காணும். எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. எனக்கு இப்போ சத்தியமாக பேயா இல்லை ஆளா என்ன எதை வாய் ரெண்டுமே தான். ப்ரோ அவன் கோவம் ஆயிட்டான் ப்ரோ. நீங்கள் கல் பட்டுச்சுன்னா மேலே கல்லே தூக்கி போகிறான் ப்ரோ. ஓ ப்ரோ மனுஷனாக இருந்தால் நம்ம சொல்கிறத கேட்பான், மனுஷனே இல்லையா? ஆமாம் ப்ரோ. பேய் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கியோ இங்கேருந்து? சைக்கோ. இந்த இடத்துல வந்து அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டான். இப்போ இல்லை ஏதாவது பண்ணிடுவான்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. வாசு தான் அவங்க முன்னாடி போயிட்டுருக்காரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன சத்தியமாக வேறு லெவல் பயமாக இருக்குது எனக்கு. டனி நீதானா? ஆ ஆ வீட்டெலாம் முன்ன நம்ம போக முடியாது. அவனை தான் இங்கே வர வைக்கணும். போய் அவன் அவரை திட்டுவான், வந்துடுவாங்கிட்டு. அவன் அவரை திட்டுவான், வருவான்ல இங்கிட்டு. நம்ம இந்த சைடு என்னாச்சு? ஓடி வந்தாங்க. ஓடி வந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. 2 பேரும் ஒன்றா ஜோடி போட்டு நம்மளை சேராங்கன்னு நினைக்கிறேன்.
இல்லை 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க கன்ஃபார்மு. சரி அவனால ஏன் நம்ம க்ளோஸ்அப்பில் வர முடியல? எனக்கு தெரிஞ்சு எனக்கு அவன் கண்ணு தெரியல. பயப்படுறான் ப்ரோ அவன். ஆனால் நம்ம சரியா கண்ணு தெரியல நினைக்கிறேன். அவன் க்ளோஸில் வரான். என் பக்கத்தில் தான் வந்தான். நான் உட்காந்துருக்கும் போது சவுண்டு கேட்டு தான் வரான் அவன். நீ இந்த கண்ணு தெரியல கண்ணு தெரியலன்றது கன்ஃபார்ம். எப்படி சொல்கிறீங்க? கண்ணு தெரியாமல் இங்கே நான் உட்காந்து லைட் வச்சு நான் பேசியிருந்தேன். ஆனால் அந்த சவுண்டுக்கு தான் அவன் அமைதியாக மட்டும் நிறைய பேர் பேசான். நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா சொன்னாங்களே, உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சா? உங்கள் குழந்தைய எங்ககிட்ட காட்டுறீங்களா? சிரிக்குது ப்ரோ. அழுகுது ப்ரோ. அதே இடத்துல என்ன ப்ரோ சவுண்டு வருது? இல்லை தலையில போட்டானா முடிஞ்சிச்சு. நினச்சாலும் நம்மளை தலையில் அடிச்சிருக்கலாம். ஆனால் நம்ம தலையில் அடிக்கல அவன். ப்ரோ அவனுக்கு கண்ணு தெரியுது, அதனால தான் அவன் கரெக்டாக அடிக்க முடியல அவனால். ஆனால் சவுண்டை வச்சு அவன் கெஸ் பண்ணுறான். அப்படி சொல்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ. சவுண்ட் வச்சு தான் கெஸ் பண்ணி தான் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் அவனுக்கு லைட் தேவைப்படல. நடந்து வரான், இந்த சைடு வரான். ஐயோ சவுண்டு என்ன ப்ரோ பேசுகிற போய் சவுண்ட் கேட்குது? தெரியல. ஒரு மெமரிங் சவுண்ட் மாதிரி கேட்டு. ஆமாம் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்களா? ஆமாம் ப்ரோ. அங்கேயும் கேட்குது. தண்ணி வச்சு அந்த இடத்துல போனால் நம்ம தண்ணி வச்சு யாரோ குதிச்ச மாதிரி சவுண்டு கேட்டுச்சு ப்ரோ. தண்ணிக்குள்ள அவ்வளோ சவுண்டு வராது ப்ரோ. அப்படி கிணறு இருக்கா என்ன? இல்லை அந்த குளம் அங்கிட்டு இருக்கா? அந்த கெமிக்கல் குளமா? இருக்கலாம். போ ப்ரோ முன்னாடி போ. திரும்பி வரும். வாசு ப்ரோ வா ப்ரோ. நம்ம அதுக்குள்ளே போனால் உள்ளே கீழே பிடிச்சி தள்ளி விட்ருவோம். அதில் வேணாம் ப்ரோ. அந்த குளம் அங்கே இருக்கு ப்ரோ. இதுக்குள்ளே தான் அந்த ஸ்டீலை போட்டு எடுத்து இருப்பாங்க. அதுக்குள்ளே தான் நிறைய பேர் விழுந்துருக்காங்க. பச்சை கலரில் இருக்கு ப்ரோ. இங்கே பாருங்க ப்ரோ. கெமிக்கல் ப்ரோ. இங்கேருந்து இதுக்குள்ளே நம்ம எந்திரிச்சு போகிறான். இங்கே திருப்பி பார்த்து ப்ரோ. இன்னும் பயமாக இருக்கு. சரியா பண்ணல இது. ஐய் என்ன ப்ரோ இது? என்ன சவுண்டு? என்ன ப்ளே ஆகுது? ப்ளே பண்ண வைக்குது. அதுவாக ப்ளே ஆகுது. எனக்கே தெரியுது. அது உங்கள் வீடியோ அதுவாக ப்ளே ஆகுது. சரியா பண்ணல எனக்கு. இது தூக்கி போட்டுறாங்க ப்ரோ. எனக்கு இப்போ இங்கே நடந்து போனதை பார்த்தா பேயானே டவுட்டாக இருக்குது. ப்ரோ அவன் தான் ப்ரோ போனான். நான் பார்த்தேன்னு சொல்கிறேன். டவுட்டாக இருக்குது. அவன் போன ஆங்கிலே சரியில்லை. இல்லை உள்ளேருந்து வெளில எட்டி பார்த்து ப்ரோ நம்மளை நோக்கி அவன் வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே வந்து நிறைய பேர் உள்ள அங்கே சாப்பிட்டு பார்த்தோம். ஐயோ தனியாக மாட்டிக்கிட்டேன் பேசிங்க. அதே சத்தியமா ரொம்ப டேஞ்சராக இருக்குதா? ப்ரோ இருங்க ப்ரோ வந்துடுறேன். ஐயோ கைஸ். ஆ
தெரியாமல் அவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கான். சரி ஓகே, இந்த வழியாக தானே வந்துட்டு போயிருக்காங்க. வாய்ப்பு இருக்கா? அவன் சுரங்கம் தான் யூஸ் பண்ணுறான். அவனால் வேணால் வர முடியாது. சுரங்கம் இதனால தான் வந்துருக்கணும். இவ்வளோ ஆழத்தில் இருந்தான் இலையா இருக்கா? இதுக்குள்ள தான் வந்திருக்கணும். இது பாருங்க, ஃபுல்லாகவே போயிட்டு வந்தா தடம் ஆச்சுலாம் இருக்குது. இது யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மற்ற இடம் எல்லாமே அப்படி இருக்கும்போது இந்த இடம் மட்டும் எப்படி இருக்குது? எல்லா சைடும் நடந்து போவோம். காற்றே இல்லாமல் இந்த இடத்துல வித்தியாசமாக இருக்குது. தயவு செஞ்சு 2 பேரும் கத்தாதீங்க. அண்ணா ப்ரோ நம்மளை கூப்பிட்டாங்க, அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணுறான் ப்ரோ. பக்கத்தில் போனால் ஏதாவது வச்சு அடிச்சிருவான் நம்மளை. சவுண்ட் வந்து கோஸ்டாக இருக்கலாம், இல்லை அவனா இருக்கும். முன்னுக்குள்ளெல்லாம் பூண்டு போகிறான் ப்ரோ. அவன் சுரங்கப்பாதை தான் ப்ரோ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அதுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ கேன் வச்சுருக்கான். அதெல்லாம் அவன் சாப்பிடலாண்ணா. என்ன கேன்? போகிறீங்க வேணாம், வாங்க சரி வாங்க ப்ரோ. நம்ம வச்சு ஏதாவது எரிக்கிற மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருப்போம் ப்ரோ. வந்துருக்கு ப்ரோ. கேனை க்ளோஸில் இருக்குது பாருங்கள், ஜூம் பண்ணி பாருங்களேன். ஆமாம், இல்லை உள்ளே ஏதாவது மண்ணெண்ணெய் இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள ப்ரோ, இதுக்குள்ளெல்லாம் ஓடுறான் ப்ரோ. நான் இப்போ எப்படி ப்ரோ அவனை பிடிக்கிறது? ப்ரோ அவனை பிடிக்கிறதுக்கு நம்ம சாத்தியம் இல்லை ப்ரோ. அவன் நம்மளை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். ப்ரோ எனக்கு தெரிஞ்சு நம்ம சத்தமாக பேசுகிற வரைக்கும் எங்கே ப்ரோ ஓடுறது? உள்ளுக்குள்ளெல்லாம் பூண்டு போகிறான். மனுஷன் இதெல்லாம் இது என்னன்னே தெரியல சத்தியமாக. திருப்பி நம்ம அங்கே தான் வர வைக்குது. போங்க ப்ரோ, போங்க. இங்கே தான் வச்சுருக்கானா? ஓ, இதான் தங்குற இடமா? நினைக்கிறேன். எப்படி ப்ரோ இந்த இடத்துல தங்குறாங்க? மனுஷனே இல்லை ப்ரோ. ஐயோ, ஆமாம் ப்ரோ, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு ப்ரோ. யூஸ் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கான். இப்போ தான் எங்கேயோ போய் திருடிட்டு வந்திருக்கான். புதுசு இதெல்லாம். ஓ பார்த்து ப்ரோ. ராணி இத்தனை ப்ரோ என்னை நோக்கி தான் வந்துச்சு. அது கரெக்டாக அதுக்குள்ளேருந்து வந்தது. மேலே இருந்து இந்த மாதிரி இருந்துச்சு. இது அவன் பண்ணுறான். ப்ரோ கத்துறோம் ப்ரோ. பின்னாடி ப்ரோ, பின்னாடி வந்துடுறோம். வாசம் வந்துடுங்க, இந்த சைடே போயிடலாம். டேனி அந்த ஃபோனை கொடுங்க. ப்ரோ எனக்கு இது எடுக்கவே இல்லை. எதோ ஸ்பேஸ் முடிஞ்சிச்சு ப்ரோ. ப்ரோ கிடச்சி வச்சு ப்ரோ. எனக்கு குழவி கிடச்சிச்சு ப்ரோ. இங்கே எதுவும் எனக்கு அடிச்சிருச்சு. குழவி தான் ப்ரோ. வாங்க ப்ரோ. ப்ரோ கடிச்சிருச்சு ப்ரோ. வாங்க எந்திரிச்சு வாங்க, வண்டிக்கிட்ட வாங்க.
ப்ரோ உங்களுக்கு எடுத்துச்சா ப்ரோ? குழவி தானே? அவருக்கும் அதே தான், அவருக்கும் அதே தான். காட்டுங்க. அதே தான் ப்ரோ, குழவி தான் ப்ரோ. என்னது இது? அதான் ப்ரோ. விடுங்க. எங்கள் கையில் குழவி குத்திரு. எனக்கு வயிற்றில் என்ன குத்துச்சுன்னு தெரில. இவருக்கு கையில் குழவி குத்திருச்சு. அப்புறம் எவ்வளோ சவந்துருக்குன்ட்டு. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வண்டியில் இருக்க தண்ணி குடிச்சிட்டு திருப்பி உள்ளாக போக போகிறோம். போகலாம். இந்த செட்டு நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி காட்டியிருக்கேன். அந்த சைடு குழவி இருக்க மாதிரி இருக்கா, அதான் நாங்கள் இங்கிட்ட போகிறோம். இதுக்குள்ளே தான் எங்கேயா இருப்பான்னு நினைக்கிறேன். அவன் நம்ம தேடிட்டு இருப்பான். இந்த மாதிரி செட்டுக்குள்ள இதுலாம் ஒளியில புதராக தான் போகிறோம். ப்ரோ வந்துட்டு இருக்கான் ப்ரோ. அவன் தான் ப்ரோ. ப்ரோ அங்கே தான் வந்துட்டான். இருங்க, அவன் பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ப்ரோ நோக்கி வந்துட்டு இருக்கான் ப்ரோ. அவன் ஐயோ அவனை நோக்கி வந்துட்டு இருக்கான். ஒன்றுங்க வேற எங்கேயாச்சும். மாட்டிக்கிட்டேன். சார்சாமிக்கு கால் பண்ணுங்க. சாக்சாமி எங்கே இருக்கீங்க? வாசு பக்கம் வாசு கூட வந்துட்டேனா? நீங்கள் எங்கே இருந்தாலும் சேஃபாக கரெக்டாக அங்கேருந்து வந்துடுங்க. அவன் நோக்கி வந்துட்டு இருக்கான். சத்தத்தை கேட்டு வந்துட்டு இருக்கான். பார்த்து பத்திரமா இருங்க. சவுண்டை மட்டும் கொடுக்காம இருந்தால் போதும். இருங்க, நான் வரேன். எப்படிங்க? வரேன். வந்துட்டுருக்கேன். இருங்க, அங்கே தான் வரேன். இங்கே தான் இருக்கான். இப்போ நம்ம பார்க்கும்போது வரமாட்டேங்கிறோம். உங்கள் கேமராவை பாருங்க, அதில் கரெக்டாக கேப்சர் பண்ணுங்கள். தேடி தான் வந்துட்டு ஏதோ கருப்பு ஏதோ தெரியுது. ஷார்க் சாமி போய் பார்ப்போம் வாங்க. அவர் பயந்துட்டு இருக்காரு. இந்த பைத்தியக்காரன்ட்டு எங்கே போகலாம் ப்ரோ? கிளம்பலாம் ப்ரோ. நம்ம செத்துருவோம் ப்ரோ. அடிக்க ஆரம்பிச்சிட்டான் ப்ரோ. பெரியா இருந்தால் கூட நம்ம தான் பண்ணுவோம். நாங்கள் எல்லாம் தனியாக ஓடி வந்துட்டோம். நான் தனியாக மாட்டிக்கிட்டேன். அவங்க 2 பேரும் போய் மாட்டிக்கிட்டாங்க. வாசு ப்ரோ, நான் இங்கே வந்து தனியாக மாட்டிக்கிட்டேன். வாசு ப்ரோ வரன்னு வரல. யார் இது? ப்ரோ காப்பாத்துங்க ப்ரோ. மாட்டிக்கிட்டோம் ப்ரோ. ஷார்க் சாமி சாமி எங்கே இருக்கீங்க?
காணோம் ப்ரோ. இல்லை இந்த சைடில் தான் முடியாது ரவுண்டு மட்டும் கேட்டேன். ஆனால் ஆளை சார் அங்கே தான் இருக்காரு. இதாக இருக்காரா? லைட்டு தெரியுது, லைட் வெளிச்சம். லைட் வெளிச்சம் சரி கொடியாரு வந்துட்டோம். ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை வந்துட்டோம். என்னாச்சு? எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு ப்ரோ அந்த சைடில். இல்லை ப்ரோ, அங்கே தான் ப்ரோ இருக்குது, உட்காந்துருக்கு ப்ரோ. எங்களை ஃபாலோ பண்ணிட்டு அந்த சைட்லேருந்து வந்துச்சு ப்ரோ. இப்போ தான் ப்ரோ நான் பார்த்து கதறி அழுதுட்டு வாய்ப்பே இல்லை, 2 பேருமே அந்த சைடு. எங்கே வாசு என்னையும் துரத்திட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேனே. நான் வெளியிலேருந்து வரும்போது அந்த சைட்லேருந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தது எப்படி ப்ரோ? அங்கே தானே இருந்துச்சு, அதுக்குள்ளே எப்படி இங்கே வரும்? கேக்குதா? ஆமாம் ப்ரோ. ஆமாம் நீ சரி ப்ரோ, இப்போ யார் நம்புங்க ப்ரோ. அங்கே தான் ப்ரோ என்னை அட்டாக் பண்ண வந்துச்சு ப்ரோ. அது இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா செத்துருப்போம் ப்ரோ. பயங்கர கோவத்தில் இருக்குது இதுதான் ப்ரோ. இங்கே தான் உட்காந்துருக்கு. இல்லை குளிச்சு ப்ரோ. அந்த சைடு போய் பாருங்க. இதுக்குள்ளே எதுக்கு வந்தீங்க? ஒன்றும் இல்லை, யாருக்கு எதுவும் ஆவலை இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். ஒருவேளை நீங்கள் கிடக்கிற துணி எதுவும் பார்த்துட்டு நீங்கள் பயணத்தில் துணி சத்தியமாக சொல்கிறேன் ப்ரோ. உயிருக்கு பயத்தில் செத்துட்டு போகிறேன். இல்லை எங்கே ஃபாலோ பண்ண முடியாது. மட்டும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கவனிச்சுக்கிறாங்க. இவ்வளோ தூரம் நாங்கள் உங்ககிட்ட கஷ்டப்படுறோன்னா உங்ககிட்ட பேசணுன்ற ஒரே எண்ணத்துக்காக மட்டும்தான், வேற எந்த நோக்கமும் எங்களுக்கு கிடையாது. எங்ககிட்ட பேசுங்க ப்ளீஸ். எங்ககிட்ட பேசுங்கன்னா எக்ஸ் மாதிரி போங்க. பேச முடியாதுன்னா இப்படி விரிஞ்சிருங்க. பேசுவேன்னு சொல்கிறீங்க, அப்புறம் இவ்வளோ நேரம் எங்ககிட்ட ஏன் பேச மாட்டீங்க? உங்ககிட்ட பேசுகிறதுக்காக தானே நாங்கள் இங்கே வந்திருக்கோம். வேறு எந்த நோக்கமும் கிடையாது, வேறு எந்த நோக்கமும் கிடையாது. தள்ளிக்கோங்க. இந்த டோர் வழியாக எங்ககிட்ட வாங்க. இந்த டோர் வழியாக எங்ககிட்ட வாங்க. கேமரா வாங்க, எடுங்க ப்ரோ. இது மட்டும்தான் எங்களோட கோரிக்கை, வேறு எதுவுமே கிடையாது. உங்களுக்கு எதனா உதவி கூட நாங்கள் செய்கிறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். சாமி இந்த சைடு அங்கிட்டு போவாதீங்க. ஐயோ